அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்குவதாக உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், வழக்கின் பின்னணி என்ன, விரிவாக பதிவு செய்யலாம். அதாவது சிவகங்கைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தை சுமார் 1000 கோடி மதிப்பில் செயல்படுத்தப்பட்டது. எவ்வாறு என்றால், காவிரி ஆற்றில், கரூர் மாவட்டம் காவிரி ஆற்றில் இருந்து அங்கிருந்து பைப்லைன் மூலம் சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தி வந்தது. 80% பணியில் நிறைவடைந்த நிலையில் அந்த கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயசிலன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் எங்கள் பகுதியில் விவசாயம் பாதிக்கிறது, எனவே இந்த பகுதியில் ஒரு தடுப்பணை, அதாவது மருதூர் பகுதியில் ஒரு தடுப்பணை கட்டிவிட்டு அதன் பிறகு அந்த குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு விசாரித்த நீதிபதிகள் அமர்வு இந்த சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று நீதிபதிகள் இருதரப்பு வாதங்களையும் கேட்டிருந்த நீதிபதிகள் பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது, மேலும் மக்கள் நல திட்ட பணிகள் செயல்படுத்துவதற்கு எந்த தடையும் விதிக்க கூடாது, அத்தடையாக இருக்கக்கூடாது என்று கூறி சிவகங்கை கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீக்கி உத்தரவிட்டார். மேலும் அந்த பகுதியில் தடுப்பணை கட்டுவதற்கு மனுதாரர் கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உரிய நிவாரணம் பெறலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.